நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/1/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி, ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 11:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு மாலை 6:06 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:06 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உறவினர்கள் அனைவரும் உங்களை அன்பு பாராட்டுவார்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்களில் வேகம் கூடிவிடும். முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். அபாரமான திறமை என்று வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை ஏற்பட கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். துணிச்சலுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். மற்றவர்கள் சொல்கின்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில் உங்களுக்கு உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். வீண் மனக்கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மற்றவர்கள் சொல்கின்ற ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியத்தில் ஈடுபடும் முன்பு யோசித்து செயல்படுவது நல்லது. எதிலும் கூடுதல் கவனம் மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை இன்று நீங்க யோசித்து முடிவு காண்பது மிக சிறப்புங்க. காதலை நீங்க பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உழைப்பின் அருமையை இன்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். உறவினர் உங்களை கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு ஏற்பட கொடுங்க. இன்று வீண் மனக்கவலைகள் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. எதையோ இன்று நினைத்து போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பரணி. தொழில் வியாபாரம் சீராக இருக்க கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உறவினர் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வீண் கவலைகளை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கூடுதல் கவனம் இருப்பது மிக நல்லது. கிருத்திகை. இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். காரியத்தை உரிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு உழைப்புக்கு உயர்வு உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. எதிரிகள் இடம் மாறி போவார்கள். தொழில் வியாபாரமும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கன நடவடிக்கைகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அலைந்து தெரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. தடை தாமதம் ஏற்பட்டது
கண்டிப்பாக சரியாக கூடும். மனசுக்குள் தெளிவு உண்டாக கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனை ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடுங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சீர்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிந்தளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டமாக காணப்படுவீர்கள். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. காதலை பொறுத்தவரை முடிவு காணும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுங்கள் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி அடைப்பட முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று படிப்பில் முழு அக்கறையுடன் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பணிகளை மிகவும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்களை விலகி செல்லுங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இந்த நாள் சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். சிறப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படக்கூடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசரிஷம். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பணம் வரவு கிடைக்க கொடுங்க. அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். தேவைகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். எதிலும் கூடுதல் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் பொது பிரச்சனைகளை கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இலக்கை அடைய கூடுதலாக பணிபுரிவீர்கள். புதிய இடங்களில் செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. வாகனத்தில் செல்லும்போது பொறுமையாக சென்று வர வேண்டும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்குடன் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. அதிகார துணையுடன் இன்று செயல்படுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். என்று திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உயர்ந்த எண்ணங்கள் கண்டிப்பாக செயல்படுத்த கொடுங்க. உங்கள் யதார்த்த பேச்சு வெற்றி நடை போடும். பொது பிரச்சனைகளுக்கு கருத்துக்கள் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சந்தேகங்களை கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வது நல்லது. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பொது பிரச்சனைகளை கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். குடும்ப வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். எதிலும் ஆக்கப்பூர்வமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். மனதில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக நீங்குங்க. தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் விளங்கி காட்டுவீர்கள். திருவாதிரை. இந்த நாள் உங்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. உடனுக்குடன் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். வரவு கண்டிப்பாக இருமடங்காக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருப்பீர்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதும். புனர்பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். தயவு செய்து பொது பிரச்சனைகளை கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். குடும்ப வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிலும் ஆக்கப்பூர்வமாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடனுக்குடன் எதையும் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். வழக்கத்துக்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் சீராக. நண்பரின் உதவிகள் கிடைக்கக்கூடும். அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. நிர்பந்தத்தின் பேரில் பொருட்கள் வாங்க வேண்டாம். அதேபோல் நகைகளையும் கொடுக்க வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகுங்க. உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கூட்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான பலன் தேடி வரக்கூடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை கொடுங்க. ஆறுதலும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். விவேகமுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொடுக்கும். கண்டிப்பாக இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம் என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எடுத்தோம் கௌதம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். நடப்பதெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். முன்கோப்பப்பட வேண்டாம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்புங்க. எடுத்தோம் கௌதம் என்று பணியில் ஈடுபட வேண்டாம். நட்பு ரீதியில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். எதையும் பார்த்துதான் யோசித்து செயல்பட வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. என்று உங்களுக்கு முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். பூசம். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். ஆயில்யம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மனமும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகருக்கு கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசினியர்கள் முழு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க.
நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். எது எப்படியோ நல்லவரை கூட வைத்துக் கொள்வது மிக சிறப்பு. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். செயல்களில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயம், தர்மத்தை இன்னும் பின்பற்றுவது நல்லது. பலரும் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வார்கள். தொழில் வியாபார வளர்ச்சி சீராக இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். ஊட்டச்சத்தான உணவுகளை உண்டு மகிழ்வது நல்லது. செல்வம் கண்டிப்பாக சேருங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். அந்நிய நபரிடம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று பெண்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். பெண்கள் என்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதே வகையில காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வி பற்றி புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் என்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர்படுங்க. எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மகம் நட்சத்திரக்காரருக்கு செலவுகள் கட்டுக்கணாமல் சென்று கொண்டிருக்கும். பூரம். என்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று நீங்க நிதி நிலைமை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் கண்டிப்பாக விலகி செல்லும். உத்திரம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மட்டும் கொஞ்சம் தெள்ள தெளிவாக இருப்பது நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். மற்றபடி பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பொறுமை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்கள். இன்று எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் அதனை நம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சுய அந்தஸ்தை காப்பது ரொம்ப நல்லது. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணம் வர வேண்டிய ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வழக்கத்திற்கு மாறாக சில பணி தொந்தரவை கொடுக்குங்க. செயல்களில் நியாயத்தை பின்பற்றுவீர்கள். பலரும் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வார்கள். தொழில் வியாபார வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். ஊட்டச்சத்தான உணவுகளை உண்டு மழுவீர்கள். செல்வம் கண்டிப்பாக சேரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடும். மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. அந்நிய நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி யாராவது அவதூறு பேசினால் கண்டும் காணாமல் நடந்து கொள்ளுங்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். புதிய நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள். தொழிலும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்பாடுகளை வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் சுலபமாக ஜெயிக்கும். கவலை கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். மாணவர்கள் என்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லைங்க, படிப்பில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். சுய தொழில் லாபம் ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. கற்பனை உலகில் மூழ்கி காணப்படுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. சித்திரை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லாபகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கூடுதல் பணவரவை வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளை கூட கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பேசி எதையும் தீர்த்துக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விரயம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபடுவது மிக சிறப்பு. அது மட்டுமில்லை, துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்று பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் கூட கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. லட்சிய நோக்குடன் இன்று வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். சில குழப்பங்கள் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் பார்த்து எதையும் நிதானமாக செய்ய பாருங்கள். காதலில் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். எதிலும் இன்று உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்குங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பேசி பழகுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் எப்பொழுதும் போலவே உருவாகி இருக்க கொடுங்க. விசாகம். பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. நட்பு ரீதியில் சிரமங்கள் விலகி செல்லுங்க. கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நல்லதொரு புரிதல் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சிறிய முயற்சி அதிக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விலகி சென்ற நண்பர்கள் அன்பு பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி ஏற்பட கொடுங்க. பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும்.
வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கண்டிப்பாக பூர்த்தியாவதற்கு முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். தொல்லைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. வீண் மனக்கவலைகள் அவ்வப்போது ஏற்படக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வருங்க. வீண் ஆசைகள் அவ்வப்போது உண்டாக கொடுங்க. தொழில் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். இன்று நீங்க எல்லோரிடமும் நிதானித்து பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது. மகிழ்ச்சிக்கு இன்று குறைவு இருக்காது. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க முடியுங்க. பெரியவருடைய ஆலோசனையை ஏற்று நடைபெறுங்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். இப்போதைக்கு காதலுக்காக முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். படிப்பில் கண்டிப்பாக ஆர்வத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பணியிடை மாற்றங்கள் சிலருக்கு ஏற்பட கொடுங்க. வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பண வரவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு ரீதியில் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பதினால் நல்ல பெயரும் ஏற்படக்கூடும். அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட வேண்டும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். பிள்ளைகளிடம் கடுமையை காட்டாமல் இருந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். இந்த அதிக வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். சிறிய முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். எதையும் கலங்கப்படாமல் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் என்று சிலர் சொல்கின்ற அறிவுரை மட்டுமே சங்கடத்தை கொடுக்கும். பார்த்து பக்குவமாக செல்லுங்கள். தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக தீர கொடுங்க. எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. தனுசு ராசினியர்கள் பிறருக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். மறைமுக சிரமம் இருந்தாலும் அதனை சரி கட்டி விடுவீர்கள். பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கொஞ்சமாக பண கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகள் அற்புதமாக நடைபெறக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. வாய்ப்புகளும் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தனுசு ராசினியர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும் என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். பெண்கள் என்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்ள கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக விலகி செல்லும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க என்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். தடைகளை உடைத்தெறிந்துதான் வெற்றி பெற வேண்டும். காதலில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். உங்களுடைய கல்வியில கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்மறையாக பேசுவதிடம் விலகி இருப்பது நல்லது. யாருக்கும் கருத்துக்கள் மட்டும் சொல்ல வேண்டாம். யாருக்கும் ஆலோசனையும் கொடுக்க வேண்டாம். அறிவுரையும் கொடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. செய்தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் என்று குறைத்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் என்று உங்களுக்கு ஏதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். இந்த நாள் உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. என்று துரிதமான விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். அவசரமாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. மகரம் ராசினியர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக்கக்கூடும். சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. யதார்த்தமான மனநிலையில் இன்று காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பல நெருக்கடிகளை கண்டது கண்டிப்பாக சரியாக கூடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். லட்சியங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நிலையான வருமானம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு கூட இப்பொழுது தீர்வு கிடைக்க கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடும். காதல்ல குழப்பம் இருந்தது சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். மாணவருக்கு இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையாக இருப்பவரிடம் விலகி இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று மக்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் வேகம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம். எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். அவிட்டம். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொடர் முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் வரவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. பொறுமையாக இருந்து எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். சிலர் சொல்லுகின்ற அறிவுரை சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். சிறிய முயற்சி அதிக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சுய அந்தஸ்து காப்பதில் ஆர்வம் கொள்வீர்கள்.
கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்ன ஒன்று, சிலருடைய யதார்த்த பேச்சு உங்களுடைய மனதை சங்கடப்படுத்திவிடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய இனங்களில் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுங்க. மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பாக கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது பற்றிய எண்ணங்கள் தோன்றுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தேவையான துணிமணி போன்றவற்றை வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறையுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். சுய அந்தஸ்து காப்பதில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வருமானத்திற்காக சில திட்டங்கள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணம் இருக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று காதலை பொறுத்தவரைங்க பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. நீங்களாக பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி செய்யுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சுய கௌரவமும் ஒரு பக்கம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பயணங்கள் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுதும் பொறுமையாக சென்று வர வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கது வந்து தட்டக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி தோன்றுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதிவிடக்கூடும். புரட்டாத்தி. இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் மன வலிமை உண்டாகக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்வீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். மீனும் ராசினியர்கள், இன்று நீங்க உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. திருப்பு முனையாக வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். பல சோதனைகள் நிலவினாலும் கண்டிப்பாக வெற்றியும் உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. உங்கள் நியாயமான கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்வது நல்லது. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. கூடுமானவரை அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவன சிதறல் இல்லாமல் பாருங்கள். பிடிவாதத்தை கண்டிப்பாக விட்டு விடுங்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். மாற்றாரையும் மதிப்புடன் நடத்துவீர்கள். தொழில் பலம் பெறுவதற்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகள் இருந்தாலும் சோதனைகளும் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவும் கட்டுவீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் சரியாக கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். தைரியத்தை மட்டும் விட்டுவிட வேண்டாம். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். தாய் வீட்டு சிதனம் கேட்டு பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். யோசித்து செயல்படுத்த வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும்
மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. லட்சியங்களும் கண்டிப்பாக கைகூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. எதிர்ப்புகள் விலகி செல்வதனால் என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நளினமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுய கௌரவம் மேலும் விட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். ரேவதி. மனதிற்குள் சந்தோஷம் கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். இருந்தாலும் உன் நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவதில் வல்லவர்களாக காணப்படுவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.